தி லெஜெண்ட் படத்துக்கு அப்புறமா நம்ம லெஜெண்ட் சரவணா என்ன பண்ணுவாரு அப்படின்றது தான் எல்லாருக்கும் இருந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. இப்போ கருடன் படத்துடைய டைரக்டர் அவருடைய இயக்கத்துல ஒரு புதிய படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்து மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. நம்ம லெஜெண்ட் சரவணா அவருடைய ஃபர்ஸ்ட் திரைப்படத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் இருந்தது. பயங்கரமா ப்ரமோட் பண்ணாங்க. அதாவது ஒரு அறிமுக நடிகர். இதுவரைக்கும் அவரு படம் நடிச்சு எதுவும் பார்த்தது கிடையாது. ஒரு தயாரிப்பாளரும் கிடையாது. ஐ மீன் சினிமா ஃபீல்ட்ல எந்த ஒரு விஷயமும் அவர் பண்ணது கிடையாது. அவர் வந்து ஒரு பயங்கரமான பிஸ்னஸ்மேன். நான் வந்து படம் நடிக்கிறேன். நான் தமிழ் சினிமாக்காக என்னுடைய உழைப்பு குடுக்குறேன்னு சொல்லிட்டு உள்ள வந்து ஒரு படத்த குடுத்தாப்ல. ஆனா, அந்த படம் பெருசா போல. பட் அதுக்கப்புறமா அதுல சோர்ந்து போகாம நான் என்னென்ன தப்பு பண்ணனோ அது எல்லாமே சரி பண்ணி, நான் மீண்டும் கம்பேக் குடுக்குறேன் அப்டி சொல்லிட்டு இந்த படத்த பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த திரைப்படம் நல்லாருக்கும் அப்டின்ற மாரி எதிர்பார்க்கிறோம். ஏன்னா, கருடன் அப்டின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறமா டைரக்டர் இந்த படத்த பண்ணியிருக்காப்ல. ஸோ கண்டிப்பா இந்த திரைப்படம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திரைப்படமா இருக்க போது. நாளைக்கு மதியானம் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் டீசர் இப்போ லான்ச் பண்ண போறாங்க. படம் வந்து சம்மர் கொண்டு வரலாம் அப்படின்ற மாரி முடிவு பண்ணி இப்போதைக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இந்த திரைப்படம் இப்போதைக்கு வெளிவர காத்துக்கிட்டு இருக்கேன். போன தடவ தீபாவளிக்கு என்னமோ அந்த படத்த கொண்டு வந்தாங்கன்னு நெனைக்கிறேன் லெஜெண்ட் படத்த. இப்போ சம்மருக்கு வருது. கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறப்போற ஒரு படமா இருக்க போது. நாளைக்கு மதியானம் ஃபர்ஸ்ட் லுக் டீசர் கொண்டு வரப்போறாங்க இல்லையா? அந்த அனௌன்ஸ்மென்ட்டுக்காக இப்போ 2வது போஸ்டர் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்த போஸ்டரையும், 2வது வந்திருக்கிற இந்த போஸ்டரையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இது வந்து மேபி அப்பா, மகள் சென்டிமென்ட்டா ஒரு படம் இருக்கும் போல இருக்கு. ஐ மீன் ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தன்னுடைய மகள புரொடெக்ட் பண்ற மாரி தான் ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் திரைப்படமா இருக்குன்ற மாரி எதிர்பார்க்கிறேன். ஏன்னா, அந்த போஸ்டர பார்க்கும்போது அந்த மாரி தான் இருக்கு. ஸோ நாளைக்கு மதியானம் அந்த ஃபர்ஸ்ட் லுக் டீசர் வந்ததுக்கப்புறம் அத பார்த்துட்டு அது எப்படி இருக்கு, டைட்டில் என்ன அப்படின்றத நான் டெஃபினட்டா அப்டேட் பண்றேன்.